ஹாய் காய்ஸ், நான் மண்டே பார்க்க போகிற படம் வந்து டிடிஎஃப் வாசனுடைய இந்தியன் பீனல் லா, அதாவது ஐபிஎல். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் இன்ஸ்பெக்டரான போஸ் வெங்கட் தான் லஞ்சம் வாங்குவதை வீடியோ எடுத்தாக சந்தேகப்பட்டு ஒரு வாலிபரை அடிக்கிறார். காவல் நிலையத்திலேயே அந்த வாலிபர் சுருண்டு இறந்து போக அவரது செல்போனில் இருக்கும் சில வீடியோக்களை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். இந்த லாக்அப் மரணத்தை திசை திருப்பி அப்பாவியான கால் டாக்ஸி டிரைவர், அதாவது ஆடுகளம் கிஷோரை கொலைப்பழியில் சிக்க வைக்கிறார் போலீஸ் வெங்கட். கிஷோரை காப்பாற்ற அவரது தங்கை காதலரான டிடிஎஃப் வாசன் களத்தில் குதிக்கிறார். அப்போது பல அதிர்ச்சி சம்பவங்களை எதிர்கொள்கிறார். ஆடுகளம் கிஷோரை டிடிஎஃப் வாசன் காப்பாற்றினாரா? போஸ் வெங்கட் பார்த்த வீடியோவில் இருந்தது என்ன என்பதே கதை. ஆடுகளம் கிஷோர் இதுவரை காட்டாத அளவு நடிப்பை காட்டி ஸ்கோர் செய்கிறார். போலீஸ் விசாரணையில் துன்புறுத்தப்படும் காட்சிகளில் பரிதாபம் அழுகிறார். நியத்தில் சாலை விதிகளையே மதிக்காத டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் டிராபிக் ரூல்ஸ்களை மதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவது நல்ல டச். படத்தில் பைக் ரேஸ் காட்சிகளில் கலக்கும் அவர் எமோஷனல் காட்சிகளிலும் அக்கறை காட்டினால் நல்லது. அபிராமி, போஸ் வெங்கட், ஆடுகளம் நரேன், சிங்கம்புலி, திலீபன், ஜான் விஜய் ஆகியோர் நல்ல தேர்வு. சமகால அரசியலையும் கிண்டலடித்திருக்கிறார்கள். பிச்சுமணியின் ஒளிப்பதிவை பாராட்டலாம். அஸ்வின் விநாயகமூர்த்தி இசைக்கு பாஸ் மார்க்ஸ் போடலாம். பரபரப்பான திரைக்கதம் படத்துக்கு பலம். நல்ல கதையாக இருந்தாலும் திரைக்கதையில் தடுமாறி விட்டார்கள். புதிதாக பேசப்படாத கதையும் லாஜிக் முறைகளும் சோதிக்கின்றன. மாப்பிள்ளை நன்றாக இருந்தால் போதுமா? அவர் அணிந்திருக்கும் சட்டை நன்றாக இருக்க வேண்டாமா? எது எப்படியோ சட்டத்தின் பிடியில் நிரபராதிகளுக்கு மாட்டி அவதிப்படுகிறார்கள் என்பதை அழுத்தமாக சொல்லி அதிகார வர்க்கத்துக்கு குட்டு வைத்திருக்கிறார் இயக்குனர் கருணாநிதி. ஐபிஎல் விறுவிறுப்பு இல்லை.